அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களை இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். வணக்கம் அருணி. வணக்கம் ரியாஸ். கடல் கடந்து கண்டம் கடந்து வாழும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சக்தி டிவி குளோபல் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களோடு நான் அருணி இரேஷா அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தின் ராஜினாமாவை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார். போலியான ஆவணங்கள் தயாரித்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் திஸ்ஸாத்த நாயக்க விளக்கமறியலில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினரின் சடலம் இன்று மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் நேற்று கைச்சாத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுப்பு. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் மோசடி தொடர்பில் விசாரணை செய்யுமாறு ஊழலுக்கு எதிரான செயலகத்தில் முறைப்பாடு. ஜனாதிபதி அண்மையில் தெரிவித்த கருத்து தொடர்பில் மகா ஓயா நீர் விநியோக திட்டத்தினை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் மீண்டும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். நான் கடந்த வாரம் மன்ற கல்லூரியில் தெரிவித்த கருத்து தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளதை கண்டேன். நாட்டு மக்களிடம் இந்த வேளையில் ஒரு விடயத்தை கேட்கின்றேன். 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதிக்கு பேச முடியுமான சூழல் இருந்ததா? அவ்வாறு விமர்சனம் செய்ய முடிந்ததா? தற்போது பேசும் மொழியை அல்லது வசனங்களை பேச முடிந்ததா? அவ்வாறு பேசினால் 24 மணித்தியாலங்களில் வெள்ளை வேன் வந்துவிடும். அதுவே உண்மையான கதை. தொலைபேசியில் உரையாட முடியாமல் இருந்தது. அன்று தொலைபேசியில் உரையாடும் போது டெப் பண்ணப்படுவதாக கூறப்பட்டது. அந்த காலத்தை நாம் நிறைவு செய்தோம். சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமைகளை மீண்டும் நாம் பெற்றுக் கொடுத்தோம். இது தொடர்பில் விமர்சனங்களையும் தாக்குதலையும் மேற்கொள்வோர் விடயங்களை திறம்பட புரிந்து கொள்ள வேண்டும். பலர் இன்று ஒருதலை பட்சமாக செயற்படுகின்றனர். ஜனாதிபதி என்ற வகையில் என்னால் அவ்வாறு செயற்பட முடியாது. நான் நடுநிலைமையாக கொள்கையை பின்பற்றுகின்றேன். அதேபோன்று அரசாங்கத்தின் அனைத்து நிறுவனங்களும் பக்கசார்பின்றி சுயாதீனமாக செயற்பட வேண்டும் என்பதில் நான் தெளிவாக உள்ளேன். அனைவருக்கும் குடிநீரை வழங்கும் நோக்கில் நகர திட்டமிடல் மற்றும் நீர் வழங்கல் அமைச்சினால் ஜெய்கா நிறுவனத்தின் நிதி உதவியுடன் நிர்மாணிக்கப்படும் இந்த திட்டம் மூலமாக மகாஓயா வலயத்தின் 9 பிரிவுகளை சேர்ந்த 14,000 பேருக்கு நீர் விநியோகம் வழங்கப்பட உள்ளது. இதேவேளை மகியங்கனை ரிதிமாலியத்த நீர் விநியோக திட்டம் ஜனாதிபதியினால் இன்று மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தில்ருக்ஷி டயஸ் விக்ரமசிங்க தமது பதவியில் இருந்து விலகுவதாக அனுப்பியிருந்த ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார். தில்ருக்ஷி டயஸ் விக்ரமசிங்க கடந்த திங்கட்கிழமை தமது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதியிடம் கையளித்தார். தில்ருக்ஷி டயஸ் விக்ரமசிங்க 2015 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டார். இதற்கு முன்னர் சட்டமாதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் நாயகமாக அவர் செயற்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் வலயங்களாக பிரித்து அமுல்படுத்தப்பட்டிருந்த மின்சார துண்டிப்பை உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் கைவிடுவதற்கு மின்சக்தி மற்றும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சு தீர்மானித்துள்ளது. மின்சக்தி அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டியவின் பரிந்துரைக்கு அமைய மின்சார துண்டிப்பு உடனடியாக கைவிடப்பட்டுள்ளது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக மின்சார விநியோகத்தை மட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. மின் உற்பத்தி நிலையத்தின் 2வது மின் பிறப்பாக இயந்திரம் தற்போது திருத்தப்பட்டு வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் செயலிழந்துள்ள 2வது இயந்திரத்தை நாளை வழமைக்கு கொண்டுவர முடிந்தால் மின்சார துண்டிப்பினை நிறுத்த முடியும் என மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது.
நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் நிர்மாண பணிகளின் போது இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் குளறுபடிகள் தொடர்பில் சட்டத்தரணி நாமல் ராஜபக்ச ஊழலுக்கு எதிரான குழுவின் செயலகத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தார். முதலில் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவிற்கு சென்று முறைப்பாடு செய்ய முயற்சித்த போதிலும் அதன் அதிகாரிகள் முறைப்பாட்டினை ஏற்றுக்கொள்ளவில்லை. 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அதிகாரத்திற்கு வந்தவுடன் ஓய்வு பெற்ற HMC பெர்டினாண்டோ என்ற செயலாளரை நியமித்து தனது திட்டமாக இதனை அவரிடம் ஒப்படைத்தார். எந்தவித விலை மனுவும் இன்றி இங்கு அதிக அளவிலான மோசடி செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. அதனாலேயே தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மின் உற்பத்தி நிலையம் அடிக்கடி செயலிழக்கின்றது. இதன் மூலம் HMC பெர்டினாண்டோ என்ற அதிகாரி அதிக அளவான பணத்தை உழைத்துள்ளார். நமக்கு கிடைத்த தகவலின்படி ஆஸ்திரேலியாவில் அவருக்கு 4 வீடுகள் உள்ளன. சுமார் 30 மில்லியன் ரூபாவை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியுள்ளார். எனவே எந்தவித அழுத்தங்களுக்கும் அடிபணியாது இது குறித்து விசாரணை செய்யுமாறு நாம் கூறுகின்றோம். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் நேற்று கைச்சாத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. பொகவந்தலாவை மற்றும் அக்கரப்பத்தினி ஆகிய பகுதிகளிலேயே இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டன. கூட்டு ஒப்பந்தத்தினூடாக தாம் ஏமாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்து பொகவந்தலாவை கொட்டியாகலை தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொட்டியாகலை தோட்ட தொழிலாளர்கள் கோயிலில் தேங்காய் உடைத்தும் எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். எங்களுக்கு எரியாசும் இல்ல, எங்களுக்கு நாங்க இதை நம்பிதான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்க எங்களுக்கு எரியாஸ் எங்களுக்கு தாய்மொழி எங்களுக்கு கட்டாயம் எங்களுக்கு கொடுக்க மாதிரி நாங்க கேட்டுக்கொள்கிறோம். இதை ஏன் நீங்க தடுத்து வச்சு நிறுத்திக்கிட்டு இருக்கீங்க? யாரு எரியாச கொடுக்க கூடாதுன்னு சொல்லி யாரு நிறுத்தி வச்சாங்களோ அவ கட்டாயமா சொல்லி எரியாச போல மக்களுக்கும் எரியாச கொடுக்க மாதிரி நாங்க கேட்டுக்கோம். எங்களோட துக்கத்தை எங்களோட வேதனையை நீங்க போக்குறதுக்கு தான் இந்த செதிர்காய் நாங்க வச்சிருக்கோம். எல்லாம் நல்லா இருக்கு, நல்ல நாசமா போகணும் அப்படிங்கிற கோசம் தான் இன்னைக்கு செதிர்காய் அடிச்சு எங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இன்னையில நாங்க வேலைக்கு போக போறோம். சந்தாவும் நிப்பாட்டுறதுக்கான வழிவகைகளை செஞ்சிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டா 1ஆம் தேதி கடைசியா பேர் போட்டது இன்ன வரைக்கும் நாங்க இன்ன வரைக்கும் வேலைக்கு போகாம இந்த துயரமான சம்பவத்துல ஈடுபட்டு இப்படி கஷ்ட சூழலுக்கு தள்ளிட்டாங்க. 110 ரூபா போதுமா அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சுக்கிட்டா சரி. இந்த ஆதங்கத்தை தெரிவிச்சு நாங்க அந்த செதிர்காவை எங்களோட கோவத்தையும் காட்டி எங்களோட வேதனையும் காட்டி எல்லாம் நாசமா போகணும்னு சொல்லி இந்த எங்களோட தெய்வமான ரோதமணி ஆத்தா கிட்ட அடிச்சுட்டு நாங்க இன்னைக்கு போறோம். நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம். 18 நாளா கஷ்டப்பட்டு எங்களுக்கு 50 ரூபா தான் கிடைச்சிச்சு. 50 ரூபா எதுக்கு உங்களுக்கு? நாங்க 150 ரூபா சந்தா கொடுக்குறோம். சந்தா வாங்கிட்டு நீங்க பாட்டுக்கு இருக்கீங்க. உங்களுக்கு மாசம் 3 லட்சம் ரூபாய் கிடைக்குது. எங்களுக்கு என்ன கிடைக்குது? எங்களுக்கு எலியாச கடைக்கு வாங்கிட்டாங்க. வாங்கி கொடுக்காட்டி நாங்க இன்னும் நடவடிக்கை எடுப்போம். சந்தாவை நிப்பாட்டுவோம். இன்னைக்கு அதான் ஆர்ப்பாட்டம் நாங்க செய்யறோம். நாங்க சந்தாவை நிப்பாட்டிட்டு தான் வேலைக்கு போவோம். இதேவேளை கூட்டு ஒப்பந்தத்தினூடாக தொழிலாளர்களுக்கு 730 ரூபாய் நாளாந்த சம்பளமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளமைக்கு அக்கரப்பத்தனை உருளவள்ளி தோட்ட மக்களும் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர். தமது சம்பளத்திலிருந்து தொழிற்சங்கங்களுக்கு சந்தா பணத்தை அறவிட்டு அனுப்ப வேண்டாம் என கூறி கையொப்பமிட்டு தோட்ட முகாமியாளரிடம் உருளவள்ளி தோட்ட மக்கள் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். எங்களுக்கு நேற்று கூட்டு ஒப்பந்தம் பண்ணின எங்களோட சம்பள பிரச்சனை பத்தி நாங்க மலையக மக்கள் முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா எங்களுக்கு 730 ரூபாய் எங்களுக்கு போதுமான சம்பளம் இல்ல. எங்களுக்கு 50 ரூபாய் தான் நீங்க சேர்த்து கொடுத்துருக்கீங்க. அப்ப நாங்க போற இடத்துல இறங்கி அந்த 50 ரூபாய் எங்களுக்கு பத்தாது. ஏன்னு கேட்டா நாங்க இந்த ஒப்பந்தம் தீபாவளிக்காகத்தான் நாங்க செஞ்சிருக்கோம் சொல்றாங்க. இந்த கூட்டு ஒப்பந்தத்தை நாங்க எப்படி தீபாவளிக்காகத்தான் பணம் கிடைக்கும்னு நாங்க நம்ப முடியாது. ஏன்னு கேட்டா இந்த சம்பளம் எங்களுக்கு கிடைக்கிறது அடுத்த மாசம் தான். இப்ப எங்களுக்கு இந்த எரியஸ்ங்கிற நிலுவை பணமும் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு சந்தேகத்துல தான் நாங்க இருக்கிறோம். எரியஸ்ங்கிற நிலுவை பணத்தை சரி எங்களுக்கு கொடுங்க. இந்த கிரண்ட்லில நாங்க சந்தா பணத்தையும் நிறுத்திட்டோம். ஏன்னு கேட்டா எங்களுக்கு எந்த ஒரு யூனியனுமே தேவை இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம். எங்கட பிரச்சனைகளுக்காக அவங்க முகம் கொடுக்கலன்னு சொன்னா இனி எங்கட சந்தா அவங்களுக்கு தேவை இல்ல. நாங்க சந்தாவை நிறுத்திட்டோம். எங்களுக்கு வெறும் 50 ரூபாய் சம்பளம் போட்டிருக்கீங்க. அந்த சம்பளம் எங்களுக்கு போதுமா? இதே சம்பளத்தை 2 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்க ஒப்பந்தம் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா இன்னும் 100 ரூபாய் எங்களுக்கு இந்த வருஷம் கூடி இருக்கும். அந்த 2 வருஷமா போராடி இந்த 100 ரூபாய் 50 ரூபாய் வெறும் கட்டமொழி கூட கேவலம். கட்டமொழி கூட இந்த காலத்துல யாரும் போயிட்டு 50 ரூபாய் போட மாட்டேங்கிறாங்க. நீங்க இந்த 50 ரூபாய்க்காக வேண்டி நாங்க ரோட்ல இறங்கி பிச்சை கேட்டு உங்ககிட்ட மடி பிச்சை கேட்டு வெறும் 50 ரூபாய் எங்களுக்கு கட்டமொழி எழுதி இருக்கீங்க. அந்த சம்பளம் எங்களுக்கு தேவையில்ல. தொழிற்சங்கவாதி எங்களுக்கு யாருமே எங்களுக்கு தேவைப்படாது. இந்த 2 வருஷமா போராடி 50 ரூபாய் கூட்டினதுக்கு இந்த தொழிற்சங்கம்லாம் நீங்க தூக்கல தொங்கி இருக்கலாம். இது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அதாவது நாங்க தீபாவளி எல்லாம் கருப்பு கொடி கட்டி நாங்க கருப்பு தீபாவளி கொண்டாட போறோம். மலையக அரசியல்வாதி எல்லாம் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்க இந்த வெறும் 50 ரூபாய வாங்கிக்கிட்டு கருப்பு தீபாவளி கொண்டாட போறோம்.
ஆனா இவ்வளவு காலமும் எங்களை ஏமாத்திட்டு வந்தீங்க அரசியல்வாதி. இனி நாங்க ஏமாற மாட்டோம். இனி எங்களை இட்டு நீங்க தான் ஏமாற போறீங்க. அதனால செவரை வச்சு சித்திரை வரைகிற மாதிரி எங்களை வச்சு ஓட்ட வாங்கிட்டு நீங்க போய் பார்லிமெண்ட்ல உட்காந்துக்கிட்டு ஏசியில போறீங்க, பிள்ளைல பறக்குறீங்க. நாங்க செத்தா கூட எங்களுக்கு மண்ணு தான் தேலைய குடுங்காத பொட்டல்ல கொண்டு போதங்கிறாங்க. அந்த தேலைக்கு இருக்கிற ஒரு பவர் கூட எங்க உயிருக்கு இல்ல. அதனால வேண்டி எங்களுக்கு யாருமே தேவையில்ல. போதும், உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க அரசியலுக்கு ஒரு கும்பிடு போதும் எங்களுக்கு. இனி தொழிற்சங்கம் ஒண்ணு உருவாகணுமா இருந்தா அதை நாங்க உருவாக்கி காட்டுறோம். யார் உருவாகணும் இந்த தொழிற்சங்கத்துக்கு, இனிமே யார் மலையகத்துக்கு தலைவனா வரணும் அப்படிங்கறத நாங்க முடிவு பண்றோம். மேலும் நான் ஒரு வேண்டுகோள் ஒன்று விடுக்கிறோம். வடகிழக்கு இருக்கிற மந்திரிகள் தயவு செய்து எங்களுடைய பிரச்சனைகளை சர்வதேசத்துக்கு கொண்டு போயிட்டு உங்களோட பிரச்சனையை எங்களையும் சேர்த்து எங்களுடைய பிரச்சனையை இணைச்சு மலையக தமிழ் மக்களையும் உங்களை போல எங்களை வாழ வைப்பீங்கன்னு தயவு செஞ்சு உங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறோம். 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட தோட்ட தொழிலாளர்கள் 50 ரூபாய் அடிப்படை சம்பள உயர்வு வழங்கி ஏமாற்றப்பட்டனர். இந்த நிலையில் தமது நிலுவை சம்பளத்தையும் விரைவில் பெற்றுக் கொடுக்குமாறு தோட்ட தொழிலாளர்கள் வேண்டுகின்றனர். இந்த 730 ரூபாய் எங்களுக்கு பத்தாது. இந்த 18 மாசத்துக்குள்ள எரிய சரி எங்களுக்கு வேணும். இல்லாட்டி நாங்க தீபாவளி கொண்டாட மாட்டோம், கருப்பு கொடி பிடிச்சி நாங்க மறுக போராட்டத்துக்கு போவோம். நாங்க சந்தா கொடுத்து என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனம் இல்ல. இனிங்கிட்டு இந்த பக்கத்து வந்துருவீங்களா? யாரும் வரமாட்டீங்களே. உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க நல்லா சாப்பிடுங்க, நாங்க பட்னியா கிடக்குறோம். நாங்க தீபாவளி கொண்டாடாட்டியும் பரவாயில்ல. என்ன நீங்க நல்லா சந்தோஷமா இருங்க. இந்த சம்பளம் எங்களுக்கு பத்தாது. எரியச கொடுத்தா கூட, இல்லன்னா அந்த பக்கம் ஓட்டு கேட்டு யாரும் வந்துடாத. வந்தா நல்ல கேள்வி தான் கேட்டு அனுப்புவோம். லாமண கணெல்லாம் தூக்கிட்டு போனார் அமைச்சர். எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும்னு நாங்க நேற்று டிவில ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தோம். 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் நாங்க பார்த்தோம். எங்களுக்கு எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கல. நாங்க கொடுக்க சந்தா பணத்தை நீங்க ஏசி கார்ல போறீங்க. அதுக்கு நாங்க சந்தா பணம் கொடுக்கணும். தமிழ் மக்கள் எங்களுக்காக வடகிழக்குல போராடுறாங்க. வடகிழக்குல பேச முடியுமா? ஏன் உங்களுக்கு பேச முடியாது? பேசுறதும் வா போ நீ நானும் பேசுறேன். ராமன கணத்துக்கு உன் பேசாட்டு போய்கிட்டு இருக்க. அப்ப அங்க போய் என்னத்தை கிழிச்சு விட்ட? அரசியல்வாதி சொல்றாங்க 150 ரூபாய் சந்தா சொல்லில நாங்க ஒரு பாசம் சோறு வாங்கிட்டீங்கன்னு கேக்குறாங்க. அதே 450 ரூபாய் சம்பளத்துல தான் நாங்க 150 ரூபாய் அவங்களுக்கு கட்டுறோம். 50 ரூபாய்க்கா போராடின, 50 ரூபாய்க்கா ரோட்ல படுத்துக்கிறீங்கன்னு சொல்லி எங்களை கேவலமா காய்க்கிறாங்க. யூனியன் மூலியமா தோட்ட தொழிலாளிக்கு அவங்க தெரிவிச்சிருக்கலாம். தெரிவிச்சு இந்த மாதிரி நாங்க 50 ரூபாய் தான் தாரேன்னு இருக்காங்க, இந்த 50 ரூபாய்க்கு உங்களுக்கு சம்மதமா அப்படி எங்களை கேட்டுக்கிட்டு அவங்க ஒப்பந்தம் பண்ணாங்களா? தோட்ட தொழிலாளர்களுக்கான நிலுவை சம்பளம் தொடர்பில் இதுவரை தாம் எந்தவித தீர்மானத்திற்கும் வரவில்லை என முதலாளிமார் சம்மேளனம் தெரிவிக்கின்றது. நேற்று கைச்சாத்திடப்பட்ட தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான கூட்டு ஒப்பந்தத்தில் நிலுவை சம்பளம் தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை என முதலாளிமார் சம்மேளனம் தெரிவிக்கின்றது. எனினும் இதுவரை எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்படவில்லை என முதலாளிமார் சம்மேளனத்தின் தலைவர் சுனில் பொகோலியத்த தெரிவித்தார். அடுத்து நியூஸ் லைன் தொகுப்பு. ரூபாய் சம்பள உயர்வு தொடர்பான கோரிக்கையை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொடர்ந்து முன்வைத்திருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் 730 ரூபாவுக்கு கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அடைந்த தோல்வியா? இல்ல, அப்படி கிடையாது. நாங்களும் 1000 ரூபாய் தான் எங்களுடைய 1000 ரூபாய் அறிவிச்சது சிடபிள்யூசி தான், வேற யாரும் கிடையாது. 1000 ரூபாய் இலக்கு தான் எங்களோட நோக்கம். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு இருக்க சூழ்நிலை கம்பெனிக்காரங்க வந்து 500 ரூபாயில இருந்து திரும்ப 620 இருந்து 500க்கு போயிட்டு 500ல இருந்து 730 வரைக்கும் வந்திருக்காங்க. அப்ப நம்மளும் இறங்கி வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிச்சு. ஆனா அதே இது வந்து இந்த ப்ரொடக்டிவ் மெத்தட் மாற்றும் போது அந்த 1000 ரூபாய் வர்றதுக்குள்ள வழிமுறைகள் நாங்க மேற்கொண்டு இருக்கிறோம். இந்த வகையில்தான் இந்த ஒப்பந்தம் காலாவதியாகி 563 நாட்கள் கடந்திருக்கின்ற நிலையில்தான் நேற்றைய தினம் 730 ரூபாவுக்கு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இந்த நிலுவை சம்பளம் இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? நிலுவை பணத்துக்கு நாங்க எந்த ஒப்பந்தத்திலும் கை சாண்டல. நேற்று அந்த ஒப்பந்தத்தில் அந்த நிலுவை பணம் கிடையாதுன்றதா நாங்க சைன் பண்ண மாட்டோம்னு தெளிவா சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் நிலுவை பணம் கிடையாதுங்கிறத வந்து அந்த கிளாஸ் எடுத்துட்டாங்க. சிடபிள்யூசி சொல்லி இருக்குது இன்னைக்கு இதே மாதிரி இருக்காது. ஒரு நேரத்தில் சிடபிள்யூசி வந்து இன்னும் பலமா வரும், விரைவில் பலமா வரும். வரும்போது அதுக்கு எப்படி வாங்கணும் எங்களுக்கும் தெரியும்னு சொல்லி நாங்க அவங்களுக்கு கம்பெனிக்காரங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுத்துருக்கோம். இந்த கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகியது. இந்த 1000 ரூபாய்ங்கிற அந்த ஒரு விஷயம்னாலதான் இந்த 19 மாதங்களாக இந்த இது வந்து இழுபறி நிலை ஏற்பட்டது. இந்த கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திருப்பதில் இந்த நிலையில நேற்றைய தினம் 730 ரூபாய்க்கு தான் இறுதியாகவே சைன் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து ஏற்கனவே சைன் பண்ணியிருந்தா இந்த நிலுவை பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இருந்திருக்காது. இந்த பொறுப்பை யார் ஏற்பது? சிடபிள்யூசி எடுக்கிறதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க 730 ரூபாய்க்கு அன்னைக்கே வந்திருந்தா இன்னைக்கு சைன் பண்றது நாங்க அன்னைக்கே கூட பண்ணியிருக்கலாம். ஆனா 730 ரூபாங்கிறதுக்கு அவங்க உத்தியோகபூர்வமா இது வரைக்கும் அறிவிச்சதே கிடையாது. எப்ப மக்கள் இறங்கி ரோட்ல போராட ஆரம்பிச்சாங்களோ
அதுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் அவங்களோட சேர்ந்து நாங்கள் நின்னோன்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சோ, இது போராட்டம் நிறுத்த முடியாதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டனால தான் 500 ரூபாய்க்கு ரிவர்ஸ்ல போனவங்க இன்னைக்கு 730 வரைக்கும் வந்திருக்காங்க. 1992ஆம் ஆண்டு முதல் இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த தொழிற்சங்கங்கள், அதே போன்று முதலாளிமார் சம்மேளனம், இந்த இரண்டும் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. அரசாங்கத்துக்கு இதற்குள்ள தொடர்பு என்ன? இந்த காணிகள்லாம் பொதுவாக அரசாங்கத்தால தான் வழங்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு கம்பெனிக்காரங்களும் அதுல கூலிக்கு தான் இருக்கிறாங்க. கூலி கொடுத்தவங்கள்ட்ட நீங்க மக்களை சரியா பாத்துக்காதனால நீங்க வெளியே போங்க, நாங்க இத காணியை திரும்ப எடுக்க போறோம், இல்லைன்னா கூலிக்குள்ள விலையை நாங்க கூட்ட போறோம்னு சொன்னா தன்னை போல மக்களுக்கு செலுத்துற கவனத்தை அவங்க செலுத்துவாங்க. நேற்று எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு LJWல அங்க ஒண்ணுமே பேசாம ஒப்பந்தம் வச்சுட்டு டிவியில ஒருத்தர் அறிக்கை கொடுக்குறாரு, அவங்க கட்சியோட பொதுச்செயலாளர் அறிக்கை கொடுக்குறாரு. இந்த மாதிரி அன்னைக்கே சைன் பண்ணியிருந்தா 870 ரூபா கிடைச்சிருக்கும், 830 ரூபா கிடைச்சிருக்கும், CWC தான் காலதாமதம் ஆச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் ஒரு விஷயத்த மறந்துட்டாரு, அன்னைக்கே அவங்க சைன் பண்ணிருக்கலாமே, நம்ம வேணான்னு சொல்லி. இந்த நாட்டு பிரதம மந்திரியோட கட்சியை சார்ந்ததுதான் LJW. அப்ப அவங்களாலே இதுக்கு மேல முன்னெடுக்க முடியல. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட அழுத்தத்தை வச்சுதான் இன்னைக்கு அவங்களே இந்த சம்பள பேச்சுவார்த்தையில சேர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் சிறுபான்மையினர் தொடர்பிலான விசேட அறிக்கையாளர் ஐசாக் ரீட்டா இன்று எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு இன்று முற்பகல் பாராளுமன்ற கட்டடத் தொகுதியில் நடைபெற்றதாக எதிர்க்கட்சித் தலைவரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள சிறுபான்மை சமூகங்களுக்கு தேசிய வாழ்க்கையில் சரியான இடம் கொடுக்கப்படவில்லை என தெளிவாக தெரிவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் சிறுபான்மையினருக்கான விசேட அறிக்கையாளர் ஐசாக் ரீட்டா தெரிவித்ததாக எதிர்க்கட்சித் தலைவரின் ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. தன்னுடைய அறிக்கையில் பல்வேறு சிபாரிசுகளை எழுதுவதாகவும் அந்த அறிக்கை அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் அளவில் வரும் எனவும் ஐசாக் ரீட்டா குறிப்பிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலையின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்து கடிதம் எழுதி வைத்து விட்டு தற்கொலை செய்ததாக கூறப்படும் முன்னாள் ராணுவ புலனாய்வு உறுப்பினர் இளந்தாரிகே எதிரிசிங்க ஜெயமானவின் சடலம் இன்று தோண்டி எடுக்கப்பட்டது. கேகாலை புவக்தெனிய பொது மயானத்தில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. கல்கிஸ்ஸை நீதிமன்றத்தினால் விடுக்கப்பட்ட உத்தரவிற்கு அமைய சடலத்தை தோண்டியெடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினரின் சடலத்தை தோண்டியெடுக்க உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து கேகாலை நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோரும் சடலம் தோண்டப்பட்ட இடத்தில் பிரசன்னமாகியிருந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். அகில இலங்கை தமிழ் மொழி தின விருது வழங்கல் விழா 2016 ஜனாதிபதியின் தலைமையில் கல்வி அமைச்சின் ஏற்பாட்டில் கண்டி மாநகரின் தர்மராஜ தேசிய கல்லூரியின் கேட்போர் கூடத்தில் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு பரிசளிப்பு மற்றும் கலாசார ஊர்வலம், மாலை 2:30க்கு கலை நிகழ்ச்சிகள், இலத்திரனியல் ஊடக அனுசரணை. நியூஸ் ஃபர்ஸ்ட். தமிழால் உலகாழ்வோம். பாடசாலை மாணவர்களின் ஊடக அறிவை மேம்படுத்தும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பயணம். பாடசாலைகளில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நடாத்தும் பயிற்சி பட்டறையின் மற்றொரு கட்டம். நாளை காலை 9 மணிக்கு புத்தளம் ஆண்டிமுறை தமிழ் மகா வித்தியாலயத்தில். புத்தளம் இந்து மகாசபையின் பொன்விழா நிகழ்வு நேற்று மாலை நடைபெற்றது. இந்த நிகழ்வின் பிரதமாதிதியாக அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவர் கந்தையா நீலகண்டன் கலந்து கொண்டிருந்தார். புத்தளம் இந்து மகாசபையின் பொன்விழா நிகழ்வில் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் பலர் கௌரவிக்கப்பட்டனர். இன்னும் எங்கள் மக்கள் உடன்பிறப்புகள் நலன்புரி நிலையங்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிற அகதி முகாம்களிலே வாழுகிறார்கள். அதற்கு மேலாக எத்தனையோ பேர் தங்கள் சொந்த இடங்களிலே வீடுகளிலே வாழ முடியாத கட்டம். அடுத்த தீபாவளி தினத்தை கூட தேசிய தீபாவளியாக கொண்டாட வேண்டும் என்று பிரதம மந்திரி ஆசைப்படுவதாக இன்று அறிந்தோம். எங்கள் மக்களுக்கு கொண்டாட்டம் என்று தேவையில்லை. தீபாவளியில் புனிதமான நேல் அன்று இறைவனை நினைத்து வழிபடுங்கள். ஒரு இறை வழிபாடு தினமாக அணியுங்கள். அதற்கு முன்பு அரசியல் கைதிகளாக
வாடுகின்ற சிறையிலே வாடுகின்ற அத்தனை தம்பி தங்கைகளையும் தீபாவளிக்கு வெளியே விட்டு கொண்டாடுங்கள். நான் கொண்டாடக்கூடிய நிலையிலே இல்லை. அதிநவீன தொழில்நுட்பத்தில் அமைந்த சக்தி தொலைக்காட்சியின் புதிய HD கலையரங்கம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்று காலை 9:25 மணி அளவில் சர்வமத பிரார்த்தனைகளுடன் இந்த கலையரங்கம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜெய ஸ்ரீரங்கா, கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர்களான ருத்ராணி பாலசுப்ரமணியம் மற்றும் நீட்ரா வீரசிங் ஆகியோர் இந்த கலையரங்கத்தை திறந்து வைத்தனர். ஊடக சுதந்திரத்தை வலியுறுத்தி யாழ் நகர பஸ் தரிப்பு நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றது. ஊடகவியலாளர் நிருமராஜன் படுகொலை செய்யப்பட்ட இன்றைய தினத்தில் யாழ் ஊடக அமைப்பினால் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. யாழ் நீதிமன்றத்திற்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள ஊடகவியலாளர்களின் நினைவு தூபியில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனை அடுத்து யாழ் பஸ் தரிப்பு நிலையத்தில் ஆரம்பமான ஆர்ப்பாட்டம் யாழ் வைத்தியசாலை வீதியூடாக ஊர்வலமாக சென்று மீண்டும் பஸ் தரிப்பு நிலையத்தை வந்தடைந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்களினால் 3 அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. படுகொலை மற்றும் காணாமல் போன ஊடகவியலாளர்களுக்கு சர்வதேச ஊடக அமைப்புகள் முன்னிலையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஊடகவியலாளர்கள் தமது பணியை சுதந்திரமாக ஆற்றுவதற்கான சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இதன்போது ஊடக அறிக்கையை சிரேஷ்ட ஊடகவியலாளரும் யாழ் ஊடக அமையத்தின் இணைப்பாளருமான கு செல்வகுமார் வாசித்தார். நிமலராஜன் படுகொலை செய்யப்பட்டு 16 வருடங்கள் கடந்து செல்கின்றது. படுகொலை செய்யப்பட்ட நிமலராஜன் உள்ளிட்ட தமிழ் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக பணியாளர்களுக்கும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை. நிமலராஜன் படுகொலையுடன் கட்டவிழ்த்து விட்டப்பட்ட தமிழ் ஊடக பரப்புக்கு எதிரான படுகொலை கலாச்சாரம் 41 ஊடகவியலாளர் மற்றும் ஊடக பணியாளர்களை கொல்லவோ அல்லது காணாமல் போகவோ செய்துள்ளது. இவர்கள் எவர் தொடர்பாகவும் இன்று வரை இலங்கை அரசு வாய் திறக்க மறக்கின்றது. ஒரு வெளிப்பூச்சி நடவடிக்கைக்காக ஊடக சுதந்திரம் பற்றி பேசுகிறார்களே தவிர உண்மைகளை கண்டறியும் நிலை இல்லை. நண்பன் நிமலராஜன், நண்பன் நடேசன் போன்றவர்களுடைய படுகொலை சம்பவங்களுடைய சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்பது அவ்வளவு ஒன்றும் கஷ்டமான விடயமில்லை. அதற்கான சூழலும் அதற்கான சந்தர்ப்பங்களும் தாராளமாக இருக்கின்றன. உண்மையான உறுதி அரசாங்கத்தில் இருக்கும் என்றால் ஆரம்பிக்க முடியும். கடத்தப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு பின்னர் கைதாக மாற்றப்பட்டு விடுதலையாகி வந்திருக்கிற நானே ஒரு உதாரணம். என்னிடத்திலிருந்து கூட இந்த விசாரணையை ஆரம்பித்தால் உண்மையாக கடத்தப்பட்டவர்கள் யார், கடத்தலிலே ஈடுபட்டவர்கள் யார் என்ற விவரத்தை ஆரம்பிக்க முடியும். ஆனால் இந்த அரசு ஆட்சிக்கு வந்து இவ்வளவு காலமாகி கூட ஒரு விசாரணைக்கு தன்னும் எங்களை அழைத்து என்ன நடந்தது, யார் எதை நடத்தினார்கள், என்ன பின்னணி, அதற்கு பொறுப்பானவர்கள் என்றதை கேட்கவில்லை. போலியான ஆவணங்கள் தயாரித்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் திஸ்ஸ அத்தநாயக்க டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் அமைச்சர் பாசில் ராஜபக்ச திவிநேகும தொடர்பிலான வழக்கு விசாரணைக்கு மேல் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்தார். திவிநேகும எனப்படும் வாழ்வெழுச்சி நிதியத்தின் 33 மில்லியன் ரூபாவை தவறான முறையில் கையாண்டமை உள்ளிட்ட 5 குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் அமைச்சர் பாசில் ராஜபக்ச உள்ளிட்ட 4 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு அடுத்த வருடம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பாசில் ராஜபக்ச பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் முன்னாள் செயலாளர் டாக்டர் நிஹால் ஜெயதிலக, திவிநேகும அபிவிருத்தி திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் கிட்சிரி ரணவக்க, அதன் முன்னாள் பிரதி பணிப்பாளர் நாயகம் KA திலகசிறி ஆகியோருக்கு எதிராகவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விரைவில் வரவு செலவு திட்டம் ஒன்று வரவுள்ளது. முறையற்ற விதத்தில் நிறுவனம் ஒன்றினால் 5.2 பில்லியன் ரூபாய் வருமானம் பெறப்பட்டுள்ளது. எனவே அதற்கான விசேட வரி ஒன்றை அறவிட முடியும் அல்லவா? முதலில் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுக்கு வரி அறவிட்டனர், கேபிட்டல் கேன் டெக்ஸ் அறவிட்டனர். அவ்வாறான ஒரு வரியை அறவிட்டு வரவு செலவு திட்டத்தினை சமப்படுத்த முடியும் அல்லவா?
ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். போலி ஆவணங்களை தயாரித்தமை மற்றும் இனங்களுக்கிடையே வேற்றுமையை ஏற்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கொழும்பு மேலதிக நீதவான் நிஷாந்த் பீரிஸ் முன்னிலையில் ரக்பி வீரர் வசீம் தாஜுடீன் கொலை தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வசீம் தாஜுடீனின் தாயாரது குருதி மாதிரியை பெற்று சட்ட வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் பொறுப்பில் உள்ள உடற்பாகங்கள் உயிரிழந்த தாஜுடீனின் உடற்பாகங்களா என்பதை உறுதி செய்வதற்கான மரபணு பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள கொழும்பு முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அனுர சேனாநாயக்க மற்றும் நாராயண்பேட் போலீஸ் நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரியான போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுமித் பெரேரா ஆகியோரை அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் பேரவையின் சிறுபான்மையினருக்கான விசேட அறிக்கையாளர் ஐசாக் ரேட்டா தேசிய கலந்துரையாடல்கள் அமைச்சர் மனோ கணேசனை இன்று சந்தித்தார். என்ன தெற்காசிய நீர்நிலை விளையாட்டுப் போட்டிகளில் 15 வயதிற்குட்பட்ட ஆடவருக்கான 400 மீட்டர் கலப்பு நீச்சலில் இலங்கையின் பவளச்சந்திரன் அருக்ஷன் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். இந்த போட்டியில் முதல் 2 இடங்களையும் இந்திய வீரர்கள் கைப்பற்ற அருக்ஷன் 5.09 செகண்ட்களில் போட்டியை கடந்து 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார். அடுத்து ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் அப். மேற்கிந்திய தீவுகள் ஏ அணிக்கு எதிரான 4 நாட்கள் கொண்ட 3வது கிரிக்கெட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இலங்கை ஏ அணி 318 ஓட்டங்களை பெற்றது. தம்புளை மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் பதிலல் தாடும் மேற்கிந்திய தீவுகள் ஏ அணி 4 விக்கெட் இழப்புக்கு 183 ஓட்டங்களை பெற்ற நிலையில் இன்றைய 2ஆம் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. தொடர்ந்து நமது அடுத்த பிரதான செய்தியினை இரவு 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.